அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். அதிகாரம் வழி அறிதல். வழி அறிதல் என்றால் வலிமையை அறிதல். நம்மளுடைய எல்லை என்ன, நம்மளால எந்த அளவுக்கு ஒரு சுமையை சுமக்க முடியும், ஒரு வேலையை எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்மளுடைய வலிமையை நாம தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் நாம எந்த சிரமமும் இல்லாம பாதிப்பும் இல்லாம அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ நம்மளால ஒரு 70 கிலோ வெயிட் எடுக்க முடியும் அப்படின்னா 60 கிலோ 50 கிலோ எடுத்தோம்னா பாதிப்பு இல்லை. ஒரு 100 கிலோ வெயிட் எடுத்தோம்னா நிச்சயமா உடம்புக்கு பாதிப்பு வரும். அப்ப நம்மளுடைய வலிமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எடையை தூக்கிறதுக்கு போகணும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, வழி அறிதல், வலிமையை அறிந்து கொள்ளுதல். என்ன அதிகாரம்? குறள் எண் 475. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலி மயிலிறகு, பெய் ஏற்றினா, பெய்னா ஏற்றினா மழை பெய்யுது அப்படிங்கிறது மாதிரி அங்கே வண்டியில ஏற்றுறது. சாக்காடும்னா வண்டி. பீலி பெய் சாக்காடும். மயிலிறகை ஏற்றிய வண்டியும் அச்சிரும், அச்சு முறிஞ்சு போகும். எப்போ? அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். ஒரு அளவு இருக்குது. சாலனா ஒரு அளவு இருக்குது, போதுமான அளவு இருக்கு. அந்த அளவை தாண்டி அதிகமா ஏற்றினோம்னா மயிலிறகே ஆனாலும் அதை ஏற்றின வண்டியோட அச்சு முறிந்து போகும். அளவுக்கு அதிகமா மயிலிறகே ஆனாலும் அதை ஏற்றினோம்னா ஏற்றின வண்டியோட அச்சு முறிந்து போகும். தான் வள்ளுவர் சொல்றாரு, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.